சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள தோழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வயது மூப்பு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் கடந்த 1ஆம் தேதி அன்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவருக்கு 20 நாட்களுக்கு மேலாக சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வந்தது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதமும் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். பல்வேறு முறை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக, வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய உடல் கோளாறு காரணமாக ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் பிற்பகல் 1:55 மணி அளவில் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அவருடைய இழப்பு ஒரு பேரிழப்பாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் நேரில் வந்து சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு அந்த அலுவலகமான பாலன் இல்லத்தில் அவருடைய உடலானது தற்போது பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இருக்கின்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் கடந்த 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அன்று ராமசாமி கருப்பாயி தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்திருந்தார். பள்ளி பருவத்தில் காந்தியவாதியாக அறியப்பட்ட நல்லக்கண்ணு அதன் பின் கம்யூனிஸ்டாகவும் மாறத் தொடங்கினார். தொடர்ச்சியாக மக்களுக்காக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் அதிக அளவில் முன்னின்று போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார். குறிப்பாக 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த நல்லக்கண்ணு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக அதே கட்சியில் தற்போது வரை பயணித்து வருகின்றார். அதே கட்சியில் இருப்பது தவிர மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு முறை சிறைகளுக்கும் சென்று வந்திருக்கின்றார். குறிப்பாக சில ஆண்டுகளிலேயே கிளை செயலாளர் பொறுப்பு அப்படிங்கிறது கட்சி சார்பிலும் அவருக்கு வழங்கப்பட்டு இருந்தது. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடை கமிட்டி செயலாளர், விவசாய சங்கத்தினுடைய மாநில செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர், மாநில செயலாளர் என பல்வேறு பொறுப்புகளை கடந்த 80 ஆண்டுகள்ல அவர் பதவி வைத்திருக்கின்றார். அவருடைய மறைவு என்பது அவர்களுடைய கட்சி சார்ந்த தொண்டர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பால நிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார், முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, திராவிட கழக தலைவர் வீரமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் ஆர். ராசா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேற்றைய தினம் அவருடைய உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். அதே போன்று நடிகர்களை பொறுத்தவரை சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, நாசர், சத்யராஜ், இன்றைய தினம் நடிகர் சூர்யா, கார்த்தி ஆகியோர் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இயக்குநர்கள் வெற்றிமாறன், பா. ரஞ்சித் மற்றும் பாலா, அதே போன்று பாடலாசிரியர்கள் வைரமுத்து, மதன் கார்கி உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்களும் அவருடைய உடலுக்கு காலை முதல் நேற்றிலிருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை 3:30 மணி வரை அவருடைய உடலானது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில், இந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினமும் பல்வேறு திரை பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நேற்றிலிருந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் அவருக்கு தங்களுடைய இரங்கலை சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தெரிவித்து வருகின்றார்கள். மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்த இது போன்ற ஒரு தலைவர் தமிழகத்தில் இதுவரை இல்லை, இனி இருக்க போவது இல்லை என்ற ஒரு இதை வைத்து அவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை 3:30 மணி அளவில் அவருடைய உடல் என்பது இந்த பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டு வருகின்றது. தமிழக அரசு சார்பில் மரியாதை என செலுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே மறைந்த நல்லக்கண்ணு அவர்கள் சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவமனைக்கு தன்னுடைய உடலானது ஆராய்ச்சி படிப்புக்காக வழங்கப்படும் என எழுதி வைத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில இன்று மாலை 3:30 மணிக்கு அவருடைய உடலானது எடுத்து செல்லப்பட்டு ஆராய்ச்சி படிப்புக்காக மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்த மனிதர் தன்னுடைய உடலையும் அதே போன்று ஆராய்ச்சி படிப்புக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கும் வகையில் அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார்.
குறிப்பாக சமீபத்தில் அரசு வழங்கிய தகைசால் விருது மற்றும் அதனுடன் குறிப்பாக 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த காசோலையுடன் 5000 ரூபாய் கூடுதலாக சேர்த்து தமிழக அரசுக்கே பொதுமக்களுடைய நிதிக்காகவும் வழங்கியிருந்தார். இது போன்று தனக்கென எந்த ஒரு பணமோ அல்லது நகை எதுவுமே சேர்க்காமல் ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய மக்களுக்காகவே போராடிய ஒரு தலைவரை இன்று தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மக்களும் இழந்திருக்கிறார் என்பது ஒரு பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைய தினம் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. லிபிகா, வணக்கம். நல்ல கண்ணைய மாதிரி ஒரு தலைவர், ரொம்ப அரிய தலைவர், மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வுகள் கொண்டு வர தலைவர். விவசாய மக்களுக்கு ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுறது. இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாங்கன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. 101 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறார். தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம, பணத்தை பெருசாக மதிக்காம எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும் குடும்பத்தார் இரங்கல் தெரிவிச்சுக்கணும். தன்னுடைய 18வது வயதிலிருந்து இன்று வரை அவர் இறக்கும் வரை மக்களுக்காகவே, மக்களை பற்றியே சிந்தித்து, மக்களுக்காகவே உழைத்து, மக்களுக்காகவே போராடி மறைந்திருக்கிறார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை நான் முதல்ல பார்த்தது அப்போல்லாம் நான் சும்மா சின்ன சின்ன வேடங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஊருக்கு அவுட்டோர் போயிருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி தோழர்கள்லாம் போகும்போது நான் கேட்டேன், யார் என்ன இங்கே இவ்வளோ இதுவாக இருக்குங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஐயா இருக்காங்க அப்படின்னோடனே நான் போனேன், நேராக ரூமுக்கு போனேன். அங்கே தடுக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ யார் நீங்கள் என்ன ஏது யாரும் தடுக்கலை கொள்ளலை, போங்க உள்ளே போங்க ஐயாவை பாருங்க அப்படின்னு. நாங்கள் போனாக்கா ஐயா எளிமையின் அப்படி ஒரு உருவம். அவங்க பார்த்த உடனே வாங்க அப்படின்னாங்க. இருக்கும் அது ஒரு 20-22 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ ஐயாவை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி, ஐயா என் பேர் பாஸ்கர், நான் சின்ன சின்ன வேஷம்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா அப்படின்னாங்க. நல்லா அவருக்கு ஒரு வேஷ்டி, அந்த தச்சு போட்ட ஒரு பனியன் அதுதான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான் போடுவாங்க. நான் உடனே எங்கள் அப்பாவோட பேர் சொல்லி, நான் முத்துப்பேட்டை ஆர்எம்எஸ் ஐயாவோட பையன் ஐயா அப்படின்னு. அப்படியா, அப்பா எனக்கு நல்லா தெரியும், நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னா. ஒரு துளியும் இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு சிறிதளவும் அந்த எண்ணமோ அந்த சிந்தையோ அந்த கர்வமோ இல்லாமல் அவ்வளவு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் பொழுது அவங்கள அவங்க பார்த்தேன். அப்போ கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து வந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனில் ஐயாவை பார்க்கும்பொழுது போயிட்டு, ஐயா வணக்கம் ஐயா, வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஐயா அப்படின்னா. நான் அப்படியே நின்ன பக்கத்தில் கையை பிடிச்சி உட்கார வச்சு என் கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்துங்க அப்படின்னாங்க. அவ்வளோ ஒரு எளிமை. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து மக்களுக்காக போராடி கொண்டிருந்த அந்த போராட்ட முறைக்கும் மாற்று கட்சியினர் கூட அவரை பற்றி எந்த விதமான ஒரு தவறான இதுவும் கருத்தும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்துவிட்டு ஐயா அவர்கள் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க.